ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த புத்தாண்டு வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நியூ இயரை ரொம்ப பேர் தெளிவாக என்ஜாய் பண்ணுவீங்க, சில பேர் தெளிவில்லாமல் அப்படியே தவழ்ந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுவீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ஐபிசி தமிழ் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம ஐபிசி சார்பாக நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த வீடியோக்கெல்லாம் எப்படி உருவாகுது, அதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மறைந்த முகங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ இயர் ஸ்பெஷல் வீடியோனா வெளியில் போய் பப்ளிக் கிட்ட போயிட்டு 2018 எப்படி இருந்தது, 2019 என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு நம்ம ஸ்டாஃபுக்கிட்டே என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லா நாளும் ஆள் வச்சு கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா? எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பாரு. ஒரு ஹாய் சொல்லு. உங்க பேர் தனலட்சுமி. நான் இங்க ஒரு விஷுவல் எடிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் நீ பார்த்து குடும்ப பயந்த ஆள்னா யார் இங்க இந்த ஆபீஸ்ல? ஆரம்பத்துல ஆமா, இவரை பார்த்து ரொம்ப பயம் போல இருக்கு. இவரை கார்த்திகனா. அவர் முகத்தை நான் உங்களுக்கு கடைசியா காட்டுறேன். சரிம்மா, இப்போ வந்து 2019 ஓகே, இதுல வந்து நான் இதெல்லாம் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம ஆஃபீஸ்ல இருந்து? ஒரு நல்ல ரைட்டராவும் ஜேர்னலிஸ்டாவும் இந்த ஆஃபீஸ்ல இருந்து நான் என்னோட ஒர்க்கர்ல கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்ப நாங்க எல்லாம் துணி துவைக்க வந்தோம். இப்போ உனக்கு ஒரு சூப்பரான ஒரு ரவுண்ட் ஒன்று இருக்கு. அப்படியா? ஆமா, இந்த ரவுண்ட் என்ன அப்படின்னா வந்து இப்போ நான் ஒரு போட்டோ ஒன்று காட்டுறேன். இதை நீ இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு யாருக்கு டெடிகேட் பண்ண போற? பாத்துக்கிட்டியா? செக்மெண்ட் முடிஞ்ச பிறகு கூப்பிட்டு அடிப்பாங்கண்ணா. பரவாயில்ல, தப்பே இல்லை. ஆனிசனா இந்த போட்டோ அந்த ஆளுக்கு. மீட் மிஸ்டர் ஆனிசன். ஹாய். பிக் ஷோ ஆஃப் த ஆஃபீஸ். ஓகே ஆனி, 2018 ஓகே உங்களுக்கு எப்படி போச்சு நம்ம ஆஃபீஸில்? சூப்பராக போச்சு. ஏதாவது ஒரு நாள் ஐயோ இவனுக்கு கூட சேரவே கூடாதுடா அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன்? ஏதாவது ஒரு நாள்? இல்லை, எல்லா நாளும். ஓகே, அடுத்த உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, 2019 வந்து இந்த ஆஃபீஸில் வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ரெசல்யூஷன் மாதிரி ஏதாவது எடுக்கணும்னா என்ன சொல்லுவேன்? டைமுக்கு ஆஃபீஸ் வரணும்னு. இப்போ வரமாட்டேன் டைமுக்கு ஆஃபீஸில். ஏன்? எப்போதும் அப்படி தான். இப்போதான் அடிக்கணும். எப்பவுமே அப்படி தான் பண்ணாங்களா? ரைட்டு. இப்போ வந்து உனக்கு ஒரு ஃபோட்டோஸ் நான் காட்டுறேன். இதை நீ இந்த ஆஃபீஸில் யாருக்கு டெடிகேட் பண்ணுற அப்படிங்கிறத சொல்கிறேன். ராஜசேகர், எடிட்டர். இந்த ஃபோட்டோ நம்ம ஆஃபீஸ், அதாவது நம்ம ஐபிசி தமிழ் இருக்கு இல்லையா, அது மொத்தம் எத்தனை நாடுகளில் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இதில் ஒன்றும் இல்லை. தெரியலையா? இப்போ அந்த பாப்பா பண்ண மாதிரி தான். உனக்கு ஒரு ரியாக்ஷன் மட்டும். இதுதான் உனக்கான ரியாக்ஷன். ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன். எப்போ இப்படி தானே இருப்பேன். இப்போ 2018 முடிஞ்சு 2019 இருக்குல்ல, 2018 வந்து உங்களுக்கு இந்த டே பெஸ்ட் டே அப்படின்னு எதை சொல்லுவீங்க? 2018 நம்ம ஆஃபீஸில் எந்த டே பெஸ்ட் டே அப்படின்னு சொல்லுவீங்க? இன்னைக்கு இதுதான் சொல்லுவேன். ஏன்? எதையோ ஆள் வச்சு என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு நடிச்சதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. சூப்பரா. சரி, அப்போ இந்த 2018 இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் டே இருந்தது இல்லை அப்படின்னு ஏதாவது டே இருந்திருக்கா நம்ம ஆஃபீஸில்? அப்படி இருந்ததில்லை. எப்பவுமே ஜாலியாக இருக்கும், எல்லாரும். ஆமாம், நல்லா மிங்கிலாகி ஜாலியாக இருக்கும்ல, மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. 2019 வந்து நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் 2019? நல்ல ஒரு எடிட்டர்ன்றது நல்லா ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும். ப்ரூஃப் பண்ணதால இப்போ வேலைக்கு எடுத்திருக்காங்க. இன்னும் ப்ரூஃப் பண்ணணும் நான் விரும்புகிறேன். ப்ரூஃப் பண்ணணும் லெவலில். ஓகே. இதில் வந்து ஆரம்பத்தில் இந்த ஆஃபீஸில் வரும்போது வந்து யார் ஃபேஸை பார்த்தா ஒரு கொஞ்சம் பயமாக இருக்கும்? பயம் இல்லை, தயக்கம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. நீங்கள் கேமரா வந்து சரி திரும்பி யாரையும் பார்க்குறாப்புல சசிகலா சொல்லலாம். அவரை நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். ஏன்னா என்ன ஃபஸ்ட்டு அவர் தான் இன்டர்வியூ எடுத்தார். ஓகே. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது யாரும் ஆஃபீஸ் செட்டப்பே வேறு மாதிரி இருந்தது. ஓகே. இப்போது அவர் மாதிரி ஒரு கேரக்டர் பார்க்க முடியாதுன்னு இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் ஒரு ரியாக்ஷன் மட்டும் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கான ரியாக்ஷன். ஐயோ டிட்டோ வர வரைக்கும் ஒரு இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் உண்மை. ரைட். இல்லை, நீங்கள் பார்த்துக்க, ஒரு தடவை பார்த்துக்க, நல்ல ஒரு தடவை பார்த்துக்க. ஓகே. ஓகே மேம், தேங்க்யூ.
நம்ம ஆஃபீஸ்லேயே கரண்ட்டு கட் ஆனாலும் நெட்டு கட் ஆனாலும் இருந்த இடத்துல இருந்து எழுந்துக்காம அப்படியே ஒர்க் பண்ணுற ஒரே ஆளுனா அது கிருஷ்ணா மட்டும்தான். வணக்கம் கிருஷ்ணா. சொல்லுங்க. இது வந்து நம்ம 2018 என்னென்ன பண்ணோம், இயர் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது, ரைட்? நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பார்ப்பீங்க, நிறைய நியூஸஸ்லாம் உங்களுக்கு வரும், FBயில், ட்விட்டரில், இன்ஸ்டாவில் அப்படின்ட்டு. அதெல்லாம் போடுறது இவர் மட்டும்தான். ஏதாவது திட்டணும்னா இப்படியே திட்டுருங்க அவர் பேர் வச்சு, அதை விட்டுடலாம். உங்களுக்கு 2018 எப்படி போச்சு நம்ம ஆஃபீஸில்? 2018 நல்லா தானே போச்சு. ஏதாவது ஒரு டே, பெஸ்ட் டே, சூப்பரான ஒரு டே, அப்படியே மாதம் மாதம் சேலரி வாங்குற டே தாண்டி? 2018 நியூ இயர் தான். நியூ இயர் தானா? 2018 நியூ இயர் தான். அப்போ ஒரு வருஷம் சந்தோஷமாவே இல்லையா நீ? இல்ல நான் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு கேக்குறீங்க. டெய்லி சந்தோஷமா இருக்கும். நான் என்ன கேட்குறேன், இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம ஆஃபீஸ்க்குள்ள ஒரு டே பர்டிகுலராக ஒரு டே செம்ம ஹாப்பியாக இருந்ததுன்னா என்ன டே சொல்லுவேன்? அது இதுக்கு மேல வந்தாதான் உண்டு. அப்போ எந்த நாளும் உனக்கு சந்தோஷமா இல்லையா? சரி, இப்போ உனக்கு ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னா, நம்ம ஐபிசி லோகோ இருக்கு இல்லையா, என்னைய மட்டும் பாரு, கேமரா பாரு. ஓகே, ஐபிசி லோகோவில் ஐபிசி தமிழோட சேர்த்து எத்தனை கலர்ஸ் இருக்கு? நீ ப்ரொமோஷன் டீம்ல இருக்க. பாத்தீங்கன்னா நிறைய கலர் இருக்கு. நிறைய கலர்ல வருது, அதெல்லாம் ஃபேக். இது ஒரிஜினல். நம்மளோடது எத்தனை கலர்ஸ்ல இருக்கு? இன்னும் கேக்குறீங்க கலர் கேக்குறீங்க? ஆமாப்பா, கலரா? ஐபிசி தமிழ்ல அந்த ஐபிசி தமிழ் சேர்த்து அந்த லோகோல எத்தனை கலர்ஸ் இருக்கு? ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஒரு 3 கலர் இருக்குண்ணா. 3? ஒயிட், ரெட், ப்ளூ, பிளாக், 4 கலர் இருக்கு. ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, முடிஞ்சிச்சு. அது என்னன்னா, நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்த வந்து டீப்பா பண்ணா கூட, எந்த ஒரு விஷயத்துலயே இருந்தா கூட டக்குன்னு அந்த விஷயத்தை விட்டு கேட்கும்போது மறந்துடும். அந்த ஒரு மறதி தான் இல்லையா? அப்படி எடுத்துக்கலாம்ல. எனவே நீ சரியா சொல்லலைங்கிறனால உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. ஈஸியான பனிஷ்மெண்டா கொடுங்க. இப்படிதான் நீ ரியாக்ட் பண்ணும். வராது. உனக்கு பிடிச்ச மூஞ்சி இல்லை பிடிக்காத மூஞ்சி ஏதாவது ஞாபகப்படுத்திக்க. நல்ல குடும்பம். ஆமாம், நீங்கள் பார்க்குற பிரம்மாண்டமான விஷுவல்ஸ் எல்லாம் இவர் தான் எடுத்துகிட்டு வர்றார் போயிட்டு ஸ்டூடியோவில் இருந்து. ஓகே, சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. நல்ல குடும்பம், நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க? இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் என்ன நினச்சிங்க? என்ன தோணுச்சு உங்களுக்கு இந்த சேனலை பற்றி? ஆமாம், ஏதோ லண்டன் சேனலு, அப்படியே வெளிநாடுலாம் போகலாம் அப்படின்னு தோணுச்சு. வெளிநாடு போகலான்னு தான் இங்கே வந்திருக்கீங்க. ஆமாம். ஸோ உங்களுக்கான ஒரு ரியாக்ஷன் மட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு ரியாக்ஷன் மட்டும் ஒன்று இருக்குது. ஓகே, இதுதான் உங்களுக்கான ரியாக்ஷன். எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக உணருங்களேன், இவரை சந்திக்காமல் வெளியே போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம அவரை மீட் பண்ணிடுவோம். அண்ணா வணக்கண்ணே. இல்லை பேசலாம், ரோல்லாம் போட்டோம் நாங்கள். வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம். முதல்ல இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். அண்ணன்கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, கொஞ்சம் எழுந்துக்கலாம், அண்ணா தப்பு இல்லைண்ணே. நான் குனிஞ்சு பேசணும். அண்ணன் வந்து நம்மளை அவர் பேச வச்சு நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு ஜாலியாக இருக்கும். சொல்லுங்கண்ணா, இந்த நியூ இயர் வந்து இப்போ ஒரே ஒரு கேள்வி தானே உங்களுக்கு. 2018 இப்போ முடிஞ்சிருச்சு இல்லையா? இந்த 2018 உங்களுக்கு எப்படி போச்சு? 2018 உங்களுக்கு எப்படி போச்சு? ரொம்ப சந்தோஷமாக போச்சு. சந்தோஷமாக போயிடுச்சா? இதில் வந்து உங்களுக்கு துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் கலந்து தான் இருக்குது. அதுதான் மொத்தத்தில் சந்தோஷன்றது. ரொம்ப இம்சப்படுத்துறது யாருன்னா உங்களை? இந்த ஆஃபீஸ் இருக்கு இல்லையா மேலே, இந்த ஆஃபீஸ்லேயே அப்பா இவன் வந்தாவே நம்மளை சாவடிக்கிறாயா அப்படின்னு அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் கிடையாது. இல்லை. சரி. எல்லாருமே அன்பா அண்ணன் தம்பி மாதிரி பழகுறாங்க. இது பூரா சொல்லி கொடுத்து சொல்கிற மாதிரியே இருக்குன்னு அவங்க நினைக்கக்கூடாது இல்லை, அதனால கேட்குறேன். நீங்கள் வழக்கமாக கேஷுவலாக பேசுங்களா? அப்படி பேசுங்க. நான் வந்து ஆஃபீஸை வந்து என்னுடைய ஆஃபீஸாக மாற்றிக்கிட்டீங்களா? ஆமாம், என்னுடைய சொந்த ஆஃபீஸுமே நான் பார்த்துக்கிறேன். சரி, நல்ல விஷயண்ணே. ஓகே, நீங்கள் அற்புதமாக சொன்னீங்க. 2018 வந்து உங்களால் மறக்க முடியாத ஒரு நாள் இந்த ஆஃபீஸ்லன்னா ஏதாவது ஒரு நாளை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி, அண்ணன் கோபம் வரதுக்குள்ள நம்ம போயிடுவோம். இந்த மாதிரி தான் நம்ம ஏதாவது கேட்டோம்னா நம்மளை அசத்திரமாக பதில் சொல்லி நம்மளே பயமுறுத்திடுவார். ஓகேண்ணா, உங்களுடைய பணியை நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃபோட்டோவை நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு சொல்கிறீங்களா? ஒரு ஃபோட்டோ ஒன்று இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் உள்ள வேலை செய்கிற நபருக்கு யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்க, இவருக்கு நான் அந்த கொடுக்குறேன் அப்படின்னா யாருக்கு கொடுக்குறீங்க சொல்கிறீங்களா? ரைட், இதை பிடிங்கண்ணே. பாருங்கள், ஃபோட்டோ பார்க்குறீங்களா? ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் அண்ணன் ரியாக்ஷன் பாருங்கள். அவர் என்ன ஃபோட்டோ பார்த்தாருன்னா இந்த ஃபோட்டோவை தான். ரைட், இந்த ஃபோட்டோவை
நம்ம ஆஃபீஸில் யாருக்கு நீங்கள் டெடிகேட் பண்ணுவீங்க? ஜாலியாக தான் பேசுறதுனா யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. ஆனந்துக்கு. ஆனந்துக்கா? சொல்லுங்க, பேர் மறந்து. ரைட். எங்கள் தொலைக்காட்சியுடைய ஆனந்தன் அவர் தான். அவர் இப்போ கொஞ்சம் வெளியில் போயிருக்காரு. வந்தவொடனே நான் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறேன். இப்போ எல்லா ஹாஸ்டல்லையும் பார்த்தா ஒரு வார்டன் ஒருத்தர் இருப்பார். ரைட். எங்கள் ஆஃபீஸோட வார்டன் இவரை சொல்ல முடியாது. அதுக்கும் மேலே நாங்கள் என்ன தவறு செஞ்சாலும் இது தவறு இருந்தாலும் பரவாயில்ல பண்ணுங்க அப்படின்ற எங்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு நபர். இட்ஸ் அ குட் கார்டியன் ஆஃப் அவர் ஆஃபீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். மீட் மிஸ்டர் சசிகுமார். அண்ணா இப்போ 2018 ஓகேங்களா, உங்களுக்கு பெஸ்ட் மூமெண்ட்டாக நம்ம ஆஃபீஸில் இருந்தது தானே? உங்கள் சிரிக்கிறதும் பார்த்தா எந்த மூமெண்ட்டும் அப்படி வந்ததில்லை போல இருக்கு. 2018 இந்த கேள்வி கேட்டிங்கன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. இந்த ஆஃபீஸில் இப்போத்தி கேட்டிங்கன்னா பெஸ்ட் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நல்லா போச்சு. எனக்கு கேக் கொடுத்தோம் இல்லையா? பெஸ்ட் மூமெண்ட் எதை சொல்கிறது ஞாபகம் வரல சரியா. எனக்கு நிறைய நடந்தது. அது நிறைய நடந்திருக்கு. நடந்திருக்கு. சொல்லாமல் சொல்கிறீங்க. சொல்ல முடியாத சில நிகழ்வு நடந்திருக்கு. அதனால் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இங்கே பார்த்ததே இல்லை. நான் வெளியிலேயே பார்த்ததே இல்லை. இப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர் இங்கே இருக்குது அப்படின்னா எந்த கேரக்டர் நீங்கள் சொல்லுவீங்க ஆஃபீஸ்க்குள்ளே? பேர் கூட சொல்ல தேவையில்ல. அப்படியே ஒரு மாதிரி குத்து மதிப்பாக சொன்னால் கூட நாங்களே கண்டுபிடிச்சிப்போம். இல்லை, எல்லா கேரக்டரும் ஒரு கேரக்டர் தான். ஒரு தினசு தான். ஆமாம் ஆமாம். எல்லாம் ஒன்று தினசாக இருக்கும். சங்கர்னு ஒருத்தர் இருக்காரு இங்கே இருக்காப்ல. சரி, இருக்காப்புல. அவர் கேரக்டர் வந்து கொஞ்சம் நல்லா அரவணைச்சு நல்லா ஹெல்ப் பண்ணுவாப்புல. ரைட். அரவணைச்சு போகிற கேரக்டர் சொன்னீங்க. பட் எந்த கேரக்டர் பார்த்தா அலர்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும்ல, இந்த கேரக்டர் பார்த்தா கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கடா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஏதாவது கேரக்டர் ஏதோ பதில் யோசிச்சு எனக்கு இல்லை, நீ சொல்ல கேட்கறது தான் வர்றது தான். ஏதோ பதில் வச்சிருக்கீங்க. இல்லை இல்லை, அலர்ட் ஆகிற கேரக்டர்னு ஏதாவது இருக்கா? இல்லை, இருக்கலாமா? நடக்கிற சிச்சுவேஷன் பொறுத்தாக்க அப்படிதான் எல்லாரும் பண்ணி தான் ஆகணும். அது சரி, ஓகேண்ணா. இதுக்கு மேலே நீங்கள் உங்ககிட்ட கேட்க விட்டா உண்மையாக சொல்லிடுவீங்க. சரி, இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். இந்த ஃபோட்டோவை நம்ம ஆஃபீஸில் நம்ம அலுவலகத்தை நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க? வடிவேலு எடுத்தீங்கனாலே அது இதுதான். இது கார்த்திக் தான் கண்டிப்பாக. கார்த்திக். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அவர் சொல்லுங்க யார்? என்னன்னா நம்ம ஆஃபீஸ் நம்ம சேனல் இருக்குல்ல, அது எத்தனை நாடுகளில் வருதுன்னு கேட்டேன். உங்களுக்கு தான் தெரியும் அது நல்லா. அந்த நாடு, ஆமாம், அதில் என்னென்ன நாடு சொல்லுங்க பார்ப்போம். அந்த பேர் எப்படி கேட்டால் எப்படி சொல்கிறது? இத்தாலி, நார்வே, கனடா, சுவிட்சர்லாந்து, லண்டன், ஸ்ரீலங்கா, இந்தியா, இன்னும் ஒரு எத்தனை சொல்லியிருக்கேன்? நிறைய சொல்லியிருக்கீங்க. கனடா, இட்டாலி இருக்குது, ஸ்விஸ் இருக்குது. சரி, இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்ரீலங்கா, இந்தியா, நம்ம இந்தியா, நெதர்லாண்ட் இருக்குது, யூகே, நார்வே இருக்குது, யூகே இருக்குது. ஓகே, மொத்தம் 13 வரும். 13 நாடு வரும். சூப்பர். 13 நாட்டை பற்றி இவருக்கு ஆக்சுவலாக தெரியும். ஏன்னா நானே இவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால ஏதாவது ஒரு நாடு என்ன மிஸ் ஆயிருந்ததுன்னா பதட்டத்தில் விட்டுருப்பாரு. அதை கண்டினியூ பண்ணிங்க அப்படியே. சரி, ஓகேண்ணே. இது வந்து எல்லாரும் பண்ணிட்டாங்க, நீங்கள் பண்ணலன்னா அது நல்லாவே இருக்காது. ஏன்னா நீங்கள் ஹெட் ஆஃப் த டீம். அதனால இது முன்னாடியே கேட்டு தான் வந்தது பர்ஃபார்மன்ஸ். அதனால இது மட்டும் போதும். ஓகேல்ல, இது மட்டும் அது வராது இல்லை. இந்த பாருங்க, லைட்டாக தானே, லைட்டாக ஸ்மெல் பண்ணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் ஐபிசி தமிழ் சென்னை கலையகத்துக்குள்ளே என்ன மாதிரி கூத்தெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா லண்டன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே இருக்க நம்ம ஸ்டாஃப்ஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்க, நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எப்படிலாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற ஐபிசி தமிழுடைய தொகுப்பாளர் அனுஜாவை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அனுஜா, 2019 நீங்க சாதிக்கணும்ன்றது என்ன? நிறைய இருக்கு. உங்களுக்கு எதை பற்றி என்று சொல்லி குறிப்பா பரவாயில்ல, உங்க வாழ்க்கையில நீங்க என்னத்தை சாதிக்கணும்னு சொல்லி? வாழ்க்கையில நான் பிறந்ததுல இருந்து எல்லாம் சாதனையா தான் இருக்கு. அப்படியா? எல்லாமே சாதனை தானே. சரி, இதுக்கு பிறகு நான் கேட்க மாட்டேன். 2019 நீங்க படிக்கணும்னு நினைக்கிற விஷயம் என்ன? எனக்கு ஃபேஷன் டிசைனிங் பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அது தொடர்ந்து படிக்கணும். இது நீங்களே டிசைன் பண்ணுவீங்களா? இடையில இல்ல, இது வேற டிசைனா வந்தது, நான் தான் டிசைன் மாத்தினேன். 2018 நீங்க கடந்து வந்து ஒரு கடினமான பகுதி. 2018 கடினமான பகுதியா அப்படியான விஷயங்கள் வந்து லைஃப்ல மாறுது இல்லை. சந்தோஷமான ஒரு விஷயம், சந்தோஷமான விஷயங்கள் வந்து அழகு இருக்கு. அதன் பர்சனல் லைஃப்பை சொல்ல இயலாது என்றபடியா ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷத்தை இதுல சொல்ல முடியல. 19 வந்து தெளிவா சொல்றேன். 19 தெரிவிப்பீங்க.
இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது எங்கட ஐபிசி தமிழ் குழுமத்தினுடைய சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர் சுந்தரம் ஸ்ரீய. என் தலைவர் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. 2019 நீங்க சாதிக்க நினைக்கிற விஷயம் என்ன? என்ன செய்யறது? ஐபிசி தமிழ்ல எங்களுடைய வருமானத்தை கூட்ட வேணும். அதனுடைய சப்போர்ட்டை நாங்க இன்னும் இப்ப இருக்கிறத இன்னும் கூட போட வேணும். இவ்வளவு நாளும் படிச்சதை விட 2019 நீங்க படிக்கணும்னு நினைக்கிற விஷயம் நிறைய இருக்குது. அதாவது எங்களுடைய வியாபாரிகளிடமிருந்து எப்படி எங்களுக்கு வருமானத்தை கூட்டுவதற்கான வழிமுறைகளை நாங்கள் எப்படி செய்யலாம், மக்கள் என்னத்தை விரும்புகிறார்களோ அதை நாங்கள் எங்களுடைய ஊடகத்தின் மூலம் கொடுப்பதன் மூலம் எங்களுடைய அவையுடைய சரிகளை பெற்றுக் கொள்வதை நாங்கள் இன்னும் மக்களிடம் மிக மிக தெளிவாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அண்ணி அடிச்சுக்காரா? ஆமா சார். சரி, நான் பாத்துக்கிறேன். சரி, இந்த 2018 உங்களை சந்தோஷப்படுத்தின ஒரு விஷயம்? சந்தோஷப்படுத்தின விஷயம் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து 2017 விட 2018 ஒருபடி முன்னேறி இருக்கின்றோம். அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். அதான் போய் சரிங்க சரிங்க. முதலாவது கேள்வி, எதுவும் கோல் அல்லது அம்பிஷன் இருக்கு இந்த இயர்? 2019ஆம் ஆண்டு பெருசா அப்படி எந்த திட்டமுமே இல்ல. இது நடந்தாலும் அது நல்லதா நடக்கணும்ன்றதான் உண்டு. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். மற்றது ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்யணும். இன்னும் கொஞ்சம் அக்கறையோட கொஞ்சம் கவனத்தோடு சில விஷயங்கள் அவசரப்பட்டு செய்வோம். ஆனா எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு எந்த பிழையுமே இல்லாம செய்யணும்ன்றதான் ஒரு இலக்கா வச்சு. இந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. 2019 சிங்கிளா இல்ல மிங்கிளா? நல்ல ஒரு கேள்வி. எப்பவுமே சிங்கிளா இருக்கிறது தான் கெத்தா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அதனால 2019லயும் சிங்கிளா இருக்கணும்ன்றதான் என்னோட விருப்பம். நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன்டா, இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. சரி, 2018 நீங்க மறக்க முடியாத ஒரு கடினமான சம்பவம்? ஒரு சந்தர்ப்பம், இந்த 2018 ஒரு சந்தர்ப்பத்துல எனக்குள்ள நானே அழுது கொண்ட நாட்கள் இருக்கு. அந்த நாட்கள் உண்மையில மறக்க முடியாத நாட்கள். என்ன அதை வெளியிலையும் சொல்ல முடியாது, எனக்கு அதை வெளிப்படுத்தாமலும் இருக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில எனக்குள்ள நானே அழுது கொண்ட அந்த நாட்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்கள். பெஸ்ட் மூமெண்ட் எதுன்னு சொல்லுவீங்க? 2018ஆம் ஆண்டு என்னுடைய நிறுவனம் சார்பாக இந்த வருடத்தினுடைய சிறந்த ஊழியன் என்ற ஒரு கௌரவம் ஒன்று கிடைச்சிருக்கிறது. அது இப்ப நீங்க கேட்ட உடனடியா ஞாபகம் வரக்கூடியது. நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ எடுக்கிறீங்க தெரிஞ்சவன தான் கொடுத்தாங்களோ தெரியல. அப்ப அது சந்தோஷமான விஷயமா பாருங்க. ஐயா ரப்பி, இப்படி வாங்க. இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது, அதனால இந்த கோப்பை இவனுக்கு கொடுக்காதீங்க. கோப்பையில வச்சு கொண்டு முடியும். இப்ப நீங்க பாத்து கொண்டிருக்கிறது எங்கட ஐபிசி தமிழனுடைய தொகுப்பாளர் தர்ஷிகாவை. 2019ஆம் ஆண்டுல நீங்க சாதிக்கணும் என்ன விஷயத்தை நினைக்கிறீங்க தர்ஷிகா? இது வரைக்கும் யோசிக்கல. 2019ஆம் ஆண்டு தான் யோசிக்கிறேன். 2019 இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இப்ப அரசல் புரசலா வரக்கூடிய கதை தான் நீங்க உங்களோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துட்டீங்க. சுயம்பரம் வச்சு பெரிய அளவுல பிரம்மாண்டமா எல்லாம் அது நடந்துச்சுன்னு சொல்றாங்க. சிங்கிளா இருக்கிற தர்ஷிகாவை மிங்கிளாக்கி அடுத்த வருஷம் ஒரு மாதிரி கல்யாணம் கட்ட வைக்கலாம்னு முடிவு எடுத்துருக்காங்க. அப்படி நீங்க ஆசைப்படுறீங்களா? நீங்க 2019 அதை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? மிங்கிளா போறீங்களா? அப்படியே சந்தர்ப்பம் நீங்க பாத்து கொண்டிருக்கிறது ஐபிசி தமிழனுடைய வானொலி தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர், அதே போல எங்களுடைய ஒரு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் திரு கோகுலன் கந்தசாமிய. இவரை தெரியல, இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். 2019 நீங்க சாதிக்க நினைக்கிற விஷயம் என்ன? ஊடகத்துறையில வந்தாச்சு, பெரிய உயரங்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். குறைந்தபட்சம் வேணும், இதை விட கூடுதலான அங்கீகாரத்திற்கான ஒரு படியில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். 2019 நீங்க ஒரு விஷயத்தை படிக்கணும்னா எதை ஆரம்பிப்பீங்க? நிறைய மக்களின் மனங்களை படிக்க வேண்டி கிடக்கு. தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கறீங்க? தனிப்பட்ட வாழ்க்கையில என் குடும்பம் சார்ந்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டி கிடக்குது. ஏன்னா நேரம் ஒதுக்க காலம் இல்லாம இருக்குது. குழந்தையோட நேரம் கொஞ்சம் ஒதுக்கணும். அப்ப அதுக்கான நேரங்களை பெரிய பெரிய மனிதர்களும் அது இருக்கு, அவங்களோட கேட்டு கேட்டு ஒதுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு சந்தோஷமான விஷயம், வெண்பா எனது மகள் பிறகு. வெண்பா ஒற்ற வார்த்தையில முடிச்சிட்டீங்க. மகள். தமிழ்ல டிவி தொகுப்பாளர் நிஷா இப்ப இல்லடா, பேய்க்கு பயப்படாத எவனாச்சிருக்கானா? 2019ஆம் ஆண்டு நீங்க சாதிக்கணும் 2019ஆம் ஆண்டுல சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயம் நான் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான்.
அதுவே ஒரு பெரிய சாதனை. அதுவே ஒரு பெரிய சாதனை. எவ்ரி இயர் வந்து நாங்க சந்தோஷமா இருந்தாலே எங்களை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அதன் மூலமா நிறைய விஷயத்த நாங்க சாதிக்கலாம். நல்ல ஒரு மனசு. அதே மாதிரி 2019 நீங்க ஒரு விஷயத்தை படிக்கணும், புதுசா ஆரம்பிக்கணும்னா என்ன விஷயம்? புதுசா ஆரம்பிக்க வேணும், படிக்கணும்டா படிக்கணும் அப்படின்னு இனித்தான் யோசிக்கணும். எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு. என்ன 2019 காத்திருக்கீங்க? 2019 நிச்சயமா ஒரு நல்ல வருஷமா அமைய வேணும், எல்லாம் வெற்றியா அமைய வேணும் என்றுதான் எல்லாரோட மனசுலயும் இருக்கிறது. அதுதான் எந்த மனசுலயும் இருக்கு. எந்த விஷயத்தை செய்தாலும் தைரியமா செய்யுங்க, தன்னம்பிக்கையோட செய்யுங்க. ஆனா யாரையும் ஹர்ட் பண்ணாம செய்தீங்கன்னா நிச்சயமா நீங்க சக்சீட் பண்ணலாம். சோ அதை வச்சுக்கொண்டு எல்லா விஷயத்தையும் ஆரம்பிச்சு நீங்க வெற்றி அடையலாம். சந்தோஷமான விஷயம் நான் சந்தோஷமா இருந்ததுதான். நீங்க சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் ரஜிந்தனை பற்றி சொல்றேன்னு சொன்னா ஒரு நடமாடும் யூடியூப் தான் நாங்க சொல்லுவோம். கொய்யாக்கா முறுக்கு விக்கிற மாதிரி முடிவெற்ற தொழில் எப்படி கொண்டு வந்துட்டேன். எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் உடனடியாக அதை காணொலியா எடுத்து அந்த வீடியோஸ் எடுத்து எங்களுக்கு உடனடியாக காட்டக்கூடிய ஒருத்தர். கேமரா வாடகைக்கு நீங்க தானே? ஆமா. கேசட்ட மறந்துட்டீங்க. ஐபிசி தமிழ் நிகழ்ச்சி தொகுப்பாளர், செய்தி வாசிப்பாளர், படத்தொகுப்பாளர், இப்படி நிறைய பன்முகம் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஜீவா முகுந்தனர். எல்லா வித்தையும் கத்துற ஒரு பெல்ட் வச்சிருக்காயா, இவன் ஒரு வித்தையும் கத்துக்கிறாம 3 பெல்ட் கொண்டு போறாரு. இது எங்க போய் முடிய போகுது தெரியலையே. 2019 நீங்க எதிர்பார்க்கிற சாதனை என்ன விஷயம்? 2019 ஆண்டு ஒரு சந்தோஷமான வருஷமா இருக்கணும். சந்தோஷமான வருஷமா இருக்கணும்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஆனால் நிறைய தடங்கல்கள் எல்லாம் வந்து தான் எங்களோட வாழ்க்கையை செப்பனிடும். ஆனால் அதெல்லாம் வந்தாலும் அது எல்லாத்தையும் கடந்து 2011 ஆண்டு இறுதியிலே நான் இதே சந்தோஷத்தோட அந்த வருடத்தை விடைபெற வைக்கணும். 2020 சந்தோஷமா வரவேற்க காத்திருக்கணும் எதிர்பார்ப்போம். இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா இவன் உயிரை பறி கொடுத்தாலும் உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றிருக்கிறது. ஒரு விஷயம் படிக்கணும்னா என்ன விஷயத்தை படிப்பீங்க 2019? ஐபிசி தமிழ் ஓல்டியனா நான் படிக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து இப்ப இருக்கிற நிலையில ஐபிசி தமிழ் என்ற ஒரு ஊடகம் எங்களுடைய புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்குமான இணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஒரு ஊடகத்திற்கு தான் இருக்கின்றது. அந்த ஒரு ஊடகமாக ஐபிசி தமிழ் நிச்சயமாக மலர வேண்டும். அதற்காக ஐபிசி தமிழின் ஒரு ஊழியனாக என்னால் முடிந்த பங்கை ஆற்றக்கூடிய வகையில் ஏதேனும் படிப்பதற்கு இருந்தால் நிச்சயமாக இருக்கின்றது. காரணம் ஏனைய இந்திய தொலைக்காட்சிகளோட இங்க பார்வையாளர்களாக இருக்கிறார்கள் வந்து எங்களோட தொலைக்காட்சி ஒப்பிட்டு பார்க்கிற நேரம் வந்து இப்ப இருக்கின்ற அந்த 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 ஒரு ஏற்ற இறக்கங்களை சரிநிகர் செய்து எங்களோட தொலைக்காட்சியும் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு தொலைக்காட்சியை கொண்டு வரதுக்கு ஒரு ஊழியன் என்ன செய்ய முடியுமோ அதை என்னால செய்ய முடியுமோ நான் படிக்கிறேன். பாத்தியா யாரும் தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த 2018 உங்களுடைய ஒரு மிகப்பெரிய சாதனையா சொல்லப்படுறது ஒரு பெண்கள் வந்து எப்படி சாரி கட்டலாம், ப்ளீட்ஸ் படிக்கலாம்ன்றது எல்லாம் நீங்க கற்று வச்சிருக்கிறீங்க சொல்லி. 2018 உங்களோட மிகப்பெரிய சந்தோஷம்? எல்லாமே சந்தோஷம் தான். பொதுவா ஐபிசி தமிழ் குடும்பத்தோட இருக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. வடிவேல் நிறைய படங்கள் பார்த்திருப்பீங்க. அதுல நிறைய படத்துல கோவை சரலாட்டுல வடிவேல் அடிவாங்க. அப்படியான கதாபாத்திரத்தை பாக்க உங்களுக்கு என்ன? அருமையான கேள்வி. அதே என்னட்ட வந்து கேட்டீங்கன்னு தான் தெரியல. மூஞ்சி சார் மூஞ்சி, சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடன் போல தோணும். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது எங்களுடைய சிஇஓ ஆன் தி ஃப்ளோர் என்று சொல்லலாம். ஐபிசி தமிழுடைய சிஇஓ திரு நிராஜ் தேவி இருக்கிறார். 2019 ஆண்டு உங்களோட வாழ்க்கையில நீங்க அடிவாங்க நினைக்கிற லட்சியம் ஏதாவது இருக்கா? என்னுடைய 30 வருட ஊடக துறை வாழ்க்கையில நான் ஒவ்வொரு வருடமும் அடுத்த வருடம் ஏதாவது கடந்த வருடத்தை விட மேலதிகமாக ஏதாவது ஒன்று சாதிக்கும் என்று நினைத்துத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன். 30 வருஷம் என்ற அந்த சாதனைக்கு முதல்ல வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறும், இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. 2018 ஏதாவது ஒரு கடினமான விஷயம் நீங்க உடனே எங்களை பார்த்து சொல்லக்கூடாது. உங்களை எல்லாம் வச்சு நான் வேலை வாங்குறதே கஷ்டமான விஷயம் தானே ஆண்டு. உங்களை நம்பி எல்லாம் நான் கட்சியில் எடுத்து பாடுறா என்னைய. ஐயோ போலீஸ். அது இல்லாமல் ஒரு கடினமான விஷயம் என்று ஏதாவது கடந்து வந்திருக்கிறீங்களா? நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் கடினமான பாதைகள் தான் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற நிறுவன தலைவர் அவர்களால் எங்களுடைய பொறுப்பாளரால் வழங்கப்படுகின்ற டாஸ்க் எல்லாமே கடினமானவைகள் தான். எங்கே அம்பு? அதை விட கடினமானவை எங்களுடைய நேயர்கள், எங்களுடைய உறவுகள், நம்முடைய உறவுகள் வழங்குகின்ற அந்த தடைகள், அவர்கள் வழங்குகின்ற அல்லது அவரிடம் இருக்கின்ற அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள் கூட கடினமாகத்தான் இருக்கின்றன பாதைகளை கடந்து செல்வதற்கு. அவைகள் தான் கடினமாக இல்லாத அவர்கள் எங்கள் மேல் காட்டுகின்ற நம்பிக்கை, வைத்திருக்கின்ற நம்பிக்கை, எங்கள் மேல் காட்டுகின்ற அளவுக்கு அதிகமான அன்புகள்,
இவைகளை மீறிவிட்டு செல்வது அல்லது இவர்களுக்கு தீனி போட முடியாமல் தவிப்பது என்பது ஒரு கடினமான சவாலாக இருந்து வந்திருக்கிறது. மாமா ஏன் மாமா கண் கலங்குற? இல்ல மாப்ள. இந்த 2018 உங்களுக்கு சந்தோஷப்படுத்தின ஒரு விஷயம் நிறைய இருக்கின்றன. ஐபிசி தமிழா என்கின்ற ஒரு மிகப்பெரிய சாதனையை சுவிட்சர்லாந்தில் நிகழ்த்தியது ஒரு மிகப்பெரிய சாதனை. 3 ஊடகங்களை 4 ஊடகங்களை உருவாக்கியது ஒரு மிகப்பெரிய சாதனை. பல இணையதளங்களில் கால் தடம் பதித்தது, அந்த இணையதளங்கள் எங்களுடைய கனவுகளாக இருந்த பல விடயங்களில் நாங்கள் தடம் பதித்தது, இவைகளெல்லாம் எங்களுடைய சாதனைகளாக நாங்கள் கூறிக்கொள்ளலாம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை.